நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு சூப்பரான குட்டி அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்டான ப்ரொமோவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். நம்ம கார்த்திகா எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் என் அக்காவை நான் என் புருஷனை வச்சு பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சமணீஸ்வரியோட சிஸ்டர் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த கோவிலில் வைக்கக்கூடிய கலசத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஊர் மக்கள் எல்லாருமே கொண்டு சாமுண்டீஸ்வரோட வீட்டில் கொடுக்குறாங்க. இந்த கலசத்தை உங்கள் பூஜை ரூமில் வச்சுருந்துட்டு பூஜை பண்ணி நாளைக்கு நீங்கள் வரும்போது கோயிலுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரர்கிட்ட. அதே மாதிரி நம்ம ரேவதிக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, ஸோ அவங்க கையாலே கோயிலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடுறாங்க பூஜை ரூமில். நம்ம சாமுண்டீஸ்வரோடைய தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. திருடிட்டு போயிட்டு ரவுடிங்க கையில் கொடுக்க போகிறாங்க. இந்த கலசத்தை வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டா, அப்போ தான் என் அக்காவை பழி வாங்க முடியும், அவளை மாதிரி இந்த ஊரில் நான் பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னு சொல்லி உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணுவேண்ணா. ஸோ இது காணாமல் போகிறதுக்கு அதுக்கு காரணம் கண்டிப்பாக கார்த்திகா இருக்கும், ஸோ இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பழியை போடுவாங்க. இல்லை கலசத்தை காணோம், இதை தேட வைக்கணும், அதுக்குள்ளே இவளை ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தணும் ஊர் மக்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலசத்தை எடுத்து கொண்டு போய் ரவுடிங்க கையில் கொடுத்துட்றாங்க சாமுண்டீஸ்வரோட தங்கச்சி. ஸோ எப்படி இதை காப்பாற்ற போகிறாரு கார்த்திக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.